மாலை நேரம். பள்ளி முடிந்து பெரிய வேப்ப மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தனர் அருண் மற்றும் இம்ரான். அருண்: இம்ரான், நீங்க எப்பவாவது நினைத்திருக்கியா நாம பெரியவங்கள ஆன பிறகு எப்படி இருப்போம்? இம்ரான் சிரித்துக்கொண்டு: நான் கண்டிப்பா பெரிய ஆளாகுவேன், எல்லாரும் என்ன மதிப்பாங்க. ஆனா நீ? அருண்: நான் அமைதியா இருப்பேன், சத்தம் இல்லாம நல்ல வேலை செய்யணும்னு ஆசை. இம்ரான்: அதுதான் உன் பலம். நீ பேசாம இருக்கிறது பயம் இல்ல, யோசிக்கிறதுக்கு. சிறிது நேரம் இருவரும் மௌனமாக இருந்தனர். மர இலைகள் காற்றில் சத்தம் செய்தன. அருண்: நம்ம நட்பு எப்போதும் இப்படியே இருக்குமா? இம்ரான் தீவிரமாக: நாம பேசாம இருந்தாலும் நினைச்சுக்கிட்டே இருந்தா நட்பு போகாது. அருண்: சண்டை வந்தா? இம்ரான்: சண்டை வரும், ஆனா பேசாம போகக்கூடாது. பேசினா எல்லாம் சரியாகும். அருண் மெதுவாக தலையசைத்தான். அருண்: நீ பேசுறப்போ எனக்கு தைரியம் வருது. இம்ரான்: நீ கேக்குறதால தான் நான் பேசுறேன். சூரியன் மறையத் தொடங்கியது. இருவரும் எழுந்தனர். அருண்: நாளை மீண்டும் இங்கே? இம்ரான்: நிச்சயம். இந்த மரம் நம்ம ரகசியங்களை மறக்காது. இரண்டு சிறுவர்கள் சிரித்தபடி வீட்டை நோக்கி நடந்தனர்.